ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.57% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.32% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3640.22 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 4026.25 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.61% க்ரீன்லேயும், நாஸ்டாக் 1.28% க்ரீன்லேயும், டவ் ஜோன்ஸ் 0.30% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர்லாம் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 2.17% க்ரீன்லேயும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.25% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 3.09% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 2.33% க்ரீன்லேயும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 1.96% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக Q3 ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ இது வந்து Q3 ரிசல்ட் கொடுக்குற சீசன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ பிபிசிஎல் எஸ்டர்டே Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. $121 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட்டிருக்காங்க. எங்கன்னா இந்தோனேஷியா அண்ட் ஆயில் கேஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ரிசல்ட் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 93.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4649 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 68%. எபிடா மார்ஜின் 4.4லேருந்து 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பிபிசிஎல் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கிராவிட்டா இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 80.3லேருந்து 80.7 crore சொல்லியிருக்காங்க. எபிடா மார்ஜின் கம்மியாயிருக்கு. 10.6லேருந்து 8.1% கம்மியாயிருக்கு. பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 7.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 23.72 கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸாக. இப்போ 23.7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாட்ரேட் ரிசல்ட் தான் பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்சா டெக்னாலஜிஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 1.3%, எபிடா 7% அப்புன்னு சொல்லியிருக்காங்க. எபிடா மார்ஜின் 3.1லேருந்து 13.1%லேருந்து 13.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜென்சா டெக்னாலஜிஸ். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பிரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி வால்ஸையும் ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பிரிக்க போகிறோம். யாரெல்லாம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷேர் வச்சுருந்தாங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு ஷேர் குவாலிட்டி வால்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீமர்ஜர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் குவாலிட்டி வால்ஸோட. அது மட்டும் இல்லாமல் 90.5% ஸ்டேக் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் பியூட்டி பிராண்டான மினிமலிஸ்ட்ன்றதில். ஸோ செகண்டரி பைபாட்ஸில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். 2955 crore பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 18.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ப்ரீவியஸாக 23.5 கொடுத்துருக்காங்க. இப்போ 23.4 கொடுத்துருக்காங்க. ஒரு மாடரேட் ரிசல்ட் தான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்துருக்காங்க. Persistent சிஸ்டம் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 5.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 14.14லேருந்து 14.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Persistent சிஸ்டம் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஸோ ஒரு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அந்த நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட்
59.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 23 இப்போ 43 கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக 23 இப்போ 43 நியர் டு ஹாஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது டபுள் கொடுத்துருக்காங்க, நியர் டு டபுள். ரெவென்யூ 9.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 42.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 7.1%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ்க்கு. ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். ஹட்கோ Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 41.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 34.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. 34.3 ப்ரீவியஸ், இப்போ 33.5% கொடுத்துருக்காங்க. 0.8% கம்மியாயிருக்கு. ரத்தன் இந்தியா பவர் Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 4.33 crore கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே Q3யில் லாஸில் இருந்திருக்காங்க. 587 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு மெயின் ப்ளஸ் தான். ரெவென்யூ டவுன் ஆகிருக்கு 9.1%. சாரிங்க, நான் க்ரீனில் கொடுத்துருக்கேன், ரெட்டில் இண்டிகேட் பண்ணாமல், சாரி. ரெவென்யூ டவுன் ஆகிருக்கு 9.1%. எபிடா 47.4% சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸாக 170 crore சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து 90.3 crore தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மியாயிருக்கு எபிடா. எபிடா மார்ஜினும் கம்மியாயிருக்கு. 21.3லேருந்து 12.3% கம்மியாயிருக்கு. ஸோ ரத்தன் இந்தியா ப்ராஃபிட்டுக்கு வந்தாலும் ரெவென்யூ, எபிடா, மார்ஜின் எல்லாமே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்ப. டாடா கம்யூனிகேஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 236 crore சொல்லியிருக்காங்க. ஸோ போனது அதே ப்ரீவியஸ் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்னால் போன வருஷம் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 45.1 crore சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 236 crore. ரெவென்யூ 3.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 2.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 20.6லேருந்து 20.4% கம்மியாயிருக்கு. நவாகோ விஸ்டாஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். ரெவென்யூ டவுன் ஆகிருக்கு. 0.5% டவுன் ஆகிருக்கு. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. இதே குவார்ட்டரில் 31 crore ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. இப்போ லாஸ்க்கு வந்திருக்காங்க. 61.4 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பேட் தான். எபிடாவும் 36.1% டவுன் ஆகிருக்கு. மார்ஜினும் 16.9%லேருந்து 10.7% கம்மியாயிருக்கு. ஸோ நவாகோ விஸ்டாஸ் பேட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிப்ஸ் மியூசிக் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 27.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 19.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எபிடா அண்ட் எபிடா மார்ஜின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க டிப்ஸ் மியூசிக். NIIT Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 8.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 23.1%லேருந்து 21.9% கம்மியாயிருக்கு. பாலிகேப் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 10.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 20.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 569 crore-லேருந்து 720 crore சொல்லியிருக்காங்க. அதாவது 26.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 31.1%லேருந்து 13.1%லேருந்து 13.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாலிகேப்க்கு. ஸோ பாலிகேப் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 5.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 27.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 10.5லேருந்து 12.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வர்தமான் டெக்ஸ்டைல் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எல்கான் இன்ஜினியரிங் இயர் ஆன் இயர் பேசிஸில் Q3 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னடா Q3 சொல்லிட்டு இருக்காளேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதை வச்சு தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. இது US மார்க்கெட் பேஸ்டு தான் ரியாக்ட் ஆகுது. ஸோ அதனால் Q3 ரிசல்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். எல்கான் இன்ஜினியரிங் இயர் ஆன் இயர் பேசிஸ் Q3 ரிசல்ட் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 11.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா
18.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 27%. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 118 crore சொல்லியிருக்காங்க. ஸோ 42.9 crore - 118 crore ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். டோட்டல் இன்கம் 7.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ். சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் Q3 ரிசல்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 20.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 11.2 14.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடாவும் 37.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். ப்ராஃபிட் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேட் லோன்ஸ் ஃபல்லாக இருக்குது, கம்மியாக இருக்குது. 25% இயர் ஆன் இயர் வைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் க்ரோத் பார்த்திங்கன்னா 8% சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரும் இதே ரேஞ்ச் தான் இருந்தது போல் இருக்குது. அந்த கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1.36% 1.42%, 0.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் என்பிஏவும் 0.41% 0.46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்டும் நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்டும் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு HDFC பேங்க்குக்கு. ஸோ ஓவராலாக ஒரு மாட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. என்பிஏ மட்டும்தான் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க HDFC பேங்க் Q3 ரிசல்ட். தொடர்ந்து இதுமாரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.